சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். கவுண்டமணி வருவாப்புல ஒரு படத்தில் வெட்டியான வருவாப்புல அதில் சொல்லுவாப்புல, ஏய் நீங்களாம் எதுக்குடா இது வரைக்கும் உயிரோட இருக்கிறீங்க, அந்த பார் இது இன்னும் இப்போ நான் பார்த்துன்னுக்கிறேன், இன்னும் இது உயிரோடையே இருந்துனுக்குதுன்னு. ஏன்னா அது ஒரு ஜோக்காக மாற்றிருப்பாப்புல. ஏன்னா அவருக்கு அது இதே வார்த்தையை இங்கே சீமான் சொல்கிறாரு, பனை பொருட்கள் பால் பொருட்கள் முறையை நம்ம உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்றாரு. அவரை இந்த ஊடகங்களும் சரி மற்றவர்களும் சரி அவரை கிட்டத்தட்ட எனக்கு என்னன்னு விமர்சிக்கிறாங்க. அதே மாதிரி அது இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அந்த நடைப்பயணம், சமத்துவ நடைப்பயணம், அந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பங்கேற்கல. கேட்டால் அந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் சார் இப்படி இல்லாமல் அப்படியே கூட்டணியில் மட்டும் இருக்கணும்? திமுக கூட பண்ணுவாங்க, திமுக அவங்கள வச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு முரணாக இருப்பாங்க. ஆனால் விஜய் என்டிஏ போனால் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை. 2014 பிரதமர் மோடி 2014 பார்த்த பார்வைக்கும் இப்போ பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாட்டிலே இருக்குது. அப்படியே சார் எங்கே ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும்? காங்கிரஸ் ஜெயிக்குதா? ராகுல் காந்தி எல்லாரும் விரும்புகிறாங்க. ரேஸ் நடத்துகிறாரு சென்னையில். அம்மா உணவகத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு ரேஸ் நடத்துகிறாரு. ரேஸ் யாராவது கேட்டாங்களா? அவர் துணை முதல்வர் உதயநிதியுடைய தனிப்பட்ட விருப்பத்தை தாண்டி வேறு யாராவது விரும்பினாங்களா ரேஸ் நடத்துகிறத? அவங்க அப்பா அதை பார்த்துட்டு தானே இருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பர்சன்டேஜ் விட்டுருங்க, நான் சீட்டை பற்றி பேசுகிறேன். பர்சன்டேஜ் நான் பேசலை, சீட்டை பற்றி தான் நானும் பேசுகிறேன். ஒரு கட்சியை ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸ்னாப் சாட்னு ஒன்று இருக்குது சார். அன்றைக்கி ஒரு டீ கடையில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தம்பி வச்சு ஸ்கூல் படிக்கிறான். பார்த்துட்டு என்னடா பண்ணுறேன் ஸ்னாப் சாட்னா அப்படின்ட்டு அந்த சேவ் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், வைஃப்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான் சார். 11ஆவது தான் படிக்கிறான். பாருங்க எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதனால் விஞ்ஞான வளர்ச்சிகள் எப்போவுமே நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, நீங்கள் எப்படி பயன்படுத்துறீன்ற பொறுத்து. எல்லாரும் மனிதர்களுமே உணர்வுகளால் ஆட்பட்டவர்கள் தான். நம்ம கூட 2 இன்ஸ்டா சுற்றும் போது ஏதாவது ஒன்று வந்தால் அப்படியே ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் நகர்த்துவோம். இந்த ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறீங்களா, ஆக்கா இவன் இதை பார்க்குறானான்ட்டு 10 அனுப்பும் நமக்கு. இது அல்காரிதம். அப்போ இன்றைக்கி இளம் தலைமுறையினர், அன்னைக்கு இளம் தலைமுறையினர் பிட்டு படம் பார்க்குறதுக்கு தேட்டரில் போய் அங்கே கேட்பான். எல்லா டிக்கெட்டும் 30 ரூபா தான் இருக்கும். இவன் கேட்பான், என்னங்க ஃபஸ்ட்டு ஒன்று போடுறான், இன்டர்வல் முன்னாடி ஒன்று போடுறான், அப்புறம் படம் முடியது முன்னாடி ஒன்று போடுறான், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பார்த்த காலம்லாம் உண்டு. இன்றைக்கி நீ இப்படி தள்ளிட்டு இருந்தாலே வந்துடுது. ட்விட்டர்லாம் ரொம்ப மோசம். இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்க, இது டெலிகிராம்னு ஒன்று இருக்க, அது ஒரு வேறு மாதிரியான டார்க்கு உலகம். அதில் ரொம்ப பேர் என்ன பண்ணுறானே தெரியல. அது ஒரு மோசமான ஒரு இதுவாக போய்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் இளைய தலைமுறையினர் சீரழிக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. இதில் தான் நீங்களும் இருக்கீங்க விஜய். ஆனால் இவர் இது மாதிரி வந்துக்கிட்டு நமக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாரு. அது கிடையாது. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நவீன விஷயங்களையாவது பயன்படுத்தி பொதுமக்கள்கிட்ட போய் சேர்றீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அறிக்கை கொடுத்து எவ்வளோ இருங்க. நீங்கள் ஒரு ரிசர்ச் டீம் வச்சுக்கிறதுல உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கா? இல்லை, அதை தான் ஆதவர்ஜனா அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ விஜய் ஈக்கிறதே ஆதவர்ஜனான்ற மாதிரி அந்த டவுட். ஆதவர்ஜனா என்ன பார்க்குறாரு? இல்லை சார், சோஷியல் மீடியாவில் வர்றது, அந்த அறிக்கை விடுறதுலாம் என்ன அறிக்கை விடுறாங்க? இல்லை வரதில்லை பெருசாக. 4-5 இது நடந்தது, இன்சிடென்ட் நடந்துட்டு தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக. எனக்கு தெரிஞ்சு அந்த பையனை வெட்டினாங்க தெரியுமா, வடமண்டல இல்லைங்கிற, அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அது நேஷனல் லெவலில் பெருசாக நான் பிறகு இருந்து அறிக்கை அதோட விடலன்னா சிக்கலாகணும். அப்போவும் போதை பழக்கத்துக்கு எதிராக இளைஞர்கள் யாரும் போகக்கூடாது. போதை பழக்கம் அதுனா லியோ படத்தில் தலைவரை நீ என்ன பண்ணன்னு கேட்டுருவான். அதனால் பார்த்து விட வேண்டியதாக இருக்குது. மது போதைக்கு எதிராக விஜய் எங்காவது பேசியிருக்கிறாரா? டாஸ்மார்க்கு எதிராக விஜய் எங்கேயாவது பேசியிருக்காரா சொல்லுங்கள். அதான் போதையில்லா தமிழகம் கொண்டு வரணும்னு சொல்கிறாருல்ல. போதையில்லா தமிழகம் முதல்வர் கூட சொல்கிறாரு, நேற்று கூட சொல்லிக்கிறாரு. போதையில்லா ஆனால் மத்திய அரசு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அதை தான் சொல்கிறேன். பின்னா இங்கேயா சொல்ல முடியும்? இங்கே சொன்னால் இவர் மாட்டிக்குவார். அவரே வைகோவை கிளம்புறாரு, அப்புறம் யோசிக்கிறாரு, ஐயோ இங்கே எதிரா அப்போ என்ன பண்ணுறது. சரி, சமாதான இது ஏதோ ஒன்று மாற்றிக்கிட்டு ஏதோ ஒன்று ஊட்டிகிட்டு போகிறாங்க. இவர் தொடங்கிற இதுக்கு இவர் முதல்வரே தலைமை தாங்குறாரு. அதனால் இது எல்லாம் அவர் சொல்கிறார். அதில் தலைமை தாங்கி முதல்வர் சொல்கிறாரு, ஆப்கானிஸ்தானு இங்கேருந்துலாம் உள்ளே வரதெல்லாம் தடுக்கணும். அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, ஆனால் ஒரு வாரத்தை கூட டாஸ்மாகை பற்றி பேசவே இல்லையா யார்? முதல்வர் பேசவே மாட்டாங்க. அவங்க வருமானமே அதுதானே. ஒரு அரசே டாஸ்மாகில் வர வருமானத்தை எதிர்பார்க்குதுன்னா அந்த அரசு அந்த குடிமக்களை டாஸ்மாக் பக்கம் போவாதீங்கன்னு சொல்லுமா? இப்போ இளைய தலைமுறை அடுத்தடுத்து வர தலைமுறையும் இதில் இறங்கினா தானே வருமானம் வரும். அப்படி தானே ஒரு அரசு யோசிக்கும். வெட்டியாக இருக்கிறான் என்ன யோசிப்பான்? இந்த சுடுகாட்டில் இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க டெய்லி?
ஏன்னா பணம் அதான் ஒரு 4 பணம் வந்தால் தான் வருமானம்னு யோசிப்பான். ஒரு வீட்டில் ஒரு பணம் விழுந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய சுகம், அவங்க குடும்பத்துக்கு வாழ்நாள் சுகம். ஆனால் அந்த சுடுகாட்டில் வேலை செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது வருமானம். வருமானம் இப்படி தான். அப்போ இந்த அரசுக்கு வடிவேல் சொல்ல ஒரு படத்துக்கு காமெடி அந்த 10 இவனா வந்துட்டு போகணும். அது மாதிரி ஏன் கவுண்டமணி வருவாப்புல ஒரு படத்தில், வெட்டியான வருவாப்புல அதில் சொல்லுவாப்புல, ஏய் நீங்களாம் எதுக்குடா இது வரைக்கும் உயிரோட இருக்கிறீங்க, அந்த பார் இது இன்னும் இப்போ நான் பார்த்துன்னுக்கிறேன், இன்னும் இது உயிரோடையே இருந்துனுக்குதுன்னுவாப்புல. ஏன் அது ஒரு ஜோக்காக மாற்றிருப்பாப்புல, ஏன்னா அவருக்கு அது வருமானம் வந்தான். அந்த மாதிரி டாஸ்மார்க் சரக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு குடிக்க வேணான்னு சொல்லுறதுக்கு மனசு வருமா? இன்னும் 10 பேர் குடிக்க வந்தால் தான் அரசுக்கு வருவாய். இது இவர்கள் சொல்லுகிற சனாதனத்துக்கும் சமாதானத்துக்கும் தான் போட்டின்றாரு. அந்த சனாதனத்தை பின்பற்றி இயங்குகிற குஜராத் அரசு மதுவிலக்கு, அவர்கள் பால் பொருட்கள் மூலிமா அரசுக்கு வருவாய் ஈட்டுகிறார்கள். 1 லட்சம் கோடி ரூபா வருது. இதே வார்த்தையை இங்கே சீமான் சொல்கிறாரு, பனை பொருட்கள் பால் பொருட்கள் மூலிமா நம்ம உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்றாரு. அவரை இந்த ஊடகங்களும் சரி மற்றவர்களும் சரி அவரை கிட்டத்தட்ட எனக்கு என்னன்னு விமர்சிக்கிறாங்க. ஆவின்ல ஜிஎஸ்டியே குறைக்கலன்ற ஒரு விமர்சனம் ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. ஜிஎஸ்டியை வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. மற்ற ஸ்டேட்லாம் பார்க்கும்பொழுது நம்ம கம்மியாக இருக்குமா, அப்போ இன்னும் இன்னும் கம்மியாக இருக்கும்ல. நாங்கள் ஜனங்கிட்ட எவ்வளோ துட்டை பிடுங்க முடியுமோ அதை பிடுங்குவோம் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி நம்ம பால் உற்பத்தியே ரொம்ப குறைஞ்சி போச்சு. பால் உற்பத்தி அதிகரிக்கணும் என்ன பண்ணோம், வீட்டுக்கு வீடு கறவை மாடு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சொசைட்டி, அப்புறம் இளைஞர்களுக்கு பால் பண்ணை வைக்கிறது, இதை நோக்கி நகர்ந்தனா பால் உற்பத்தி பெருகும், அதில் வருமானம் வரும். அந்த வருமானம் ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய வருமானமாக மாறும். பால் ஏற்றுமதி, பால் பொருட்கள் ஏற்றுமதின்னு குஜராத் அதை பண்ணுகிறான், கர்நாடகா பண்ணுறான். நம்ம இங்கே எல்லாமே ப்ரைவேட் ஆக்கணுன்றதுக்காகவே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனை லாஸை கொண்டு போகிறாங்களோ. வேற என்ன, ஓனிக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தது யார், சென்னை கார்பரேஷனில் மேயராக இருக்கிற நம்ம இப்போ இருக்கிற முதல்வர் தான். அப்போ அடுத்தடுத்து வர்றவங்க அதை வேலையை பண்ணாங்க, அதை இப்போ இது பண்ணுறாங்க. சரியா பண்ணி தொலைங்கயா, அதில் வேலை செய்கிற தொழிலாளிக்கு அவன் சர்வீஸ் கெடாமல் அவனுக்கு வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கொடுங்கயான்னா. சார் அதே மாதிரி அது இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. அந்த நடைப்பயணம், சமத்துவ நடைப்பயணம், அந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பங்கேற்கலை. கேட்டால் அந்த படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் சார் இப்படி இல்லாமல் அப்படியே கூட்டணியில் மட்டும் இருக்கணும்? திமுக கூட பண்ணுவாங்க, திமுக அவங்கள வச்சுக்கிட்டு இருக்காங்க, இவளுக்கு முரணாக இருப்பாங்களாம். ஆனால் விஜய் என்டிஏ போனால் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு வாங்கலாம். இங்கே இவருக்கு அது ஆகாது. சிபிஎம்முக்கு இது சோசியலிசம், காங்கிரஸுக்கு முதலாளித்துவம், இவருக்கும் அவங்களுக்கும் கேரளாவில் ஆகாது. ஆனால் 2 பேரும் எங்கள் திமுக கூட்டணியில் இருப்பாங்க. ஆனால் விஜய் திமுக வீழ்த்தணும், இந்த அரசை வீழ்த்தணும்னு இது என்டிஏ கூட போனால் பாத்தியா ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள், ஆர்எஸ்எஸ் இன்னும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சமா இதுன்னு சொல்லுங்க. பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ், பிஜேபி கைக்கூலி, இந்துத்துவ கைக்கூலி, ஏன் இதே பிடிச்சி தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியல சார். இதை சொன்னால் தான் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வாக்குகளை கையில் வச்சுக்கலாம். 17% இருக்குது, 14% இருக்குது, அதை வச்சுக்கலாம் நமக்காக. அப்புறம் பொதுமக்கள்கிட்ட பொதுவாக மோடி எதிர்ப்பால் இருக்குன்றாங்க. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. மோடியை 2014 பிரதமர் மோடியை 2014 பார்த்த பார்வைக்கும் இப்போ பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாட்டிலே இருக்குது. அப்புறம் சார் ஜெயிக்கல, எங்கே ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும்? காங்கிரஸ் ஜெயிக்குதா? ராகுல் காந்தி எல்லாரும் விரும்புகிறாங்கல்ல, கூட்டணியில் இருக்காங்க, திமுக ஜெயிக்குதுல்ல. அதே தான் என்டிஏ கூட்டணியில் இருக்க போகிறாங்க, என்டிஏ ஜெயிக்க போகுது. கூட்டணினா நான் கேட்குறது தனிநபர் 2 கட்சியுமே நான் பேசுகிறேன். காங்கிரஸ் தனியாக நின்று எத்தனை பர்சன்டேஜ் வரும்? அது முடியாது. இவங்க தனியாக நின்று 11% வந்துட்டாங்கல்ல. நீ ஆர்எஸ்எஸ் அது இது கைகூலின்ற என்னென்னவோ சொல்கிற. பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ்னா 11% அதில் கூட்டணியே இருந்துச்சு, பாமக இருந்துச்சு. பாமக சேர்த்தா 18%. உருட்டுலாம் என்கிட்ட உருட்டக்கூடாது, கரெக்டாக பேசணும். நான் தனி பர்சன்டேஜ் சொல்கிறேன். 11%க்கு மேலே 11.5. பாமக சேர்த்தா 18%. அப்போது உள்ளாட்சியில் தனிப்பட்ட முறையில் 6%. ஏடிஎம்கே இல்லாமல் பாமக இல்லாமல் பிஜேபி மட்டும் உள்ளாட்சியில் 6%. நீங்கள் சென்னையில் அதிகமான வார்டுகளில் செகண்ட் பிளேஸ் பிஜேபி. எடுத்து பாருங்க. நான் சும்மா அந்த இதுக்காகலாம் பேச மாட்டேன், நான் பேசுறது அனலைஸ். அவர் நம்புங்கள் நாராயணன் இப்படி வந்துடுவார்லாம் நான் பேசவே மாட்டேன். இதுனா இப்படி மறுத்து பேசுங்க, டேட்டாஸ் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தப்பு சார், இப்படி தான் அப்படின்னு சொல்லி சார். இப்போ இருக்கிற பிஜேபியோட செயல்பாடுகளில் என்டிஏ கூட்டணி குறிப்பாக அதிமுகவுக்கு எந்த வகையில் சார் பயன்பாடாக இருக்க போகுது? கூட்டணின்றது பலம் பயன்பாடாக இருக்க போகுது. இவர்கள் எடுத்துகிற பர்சன்டேஜ் அவர்கள் எடுத்துகிற, நீங்கள் 11% சொன்னீங்க, அது பார்லிமெண்ட் எலெக்ஷனே வச்சுக்கலாம். ஸ்டேட் எலெக்ஷனுக்கு இது யூஸ் ஆகுமா? அப்போ நான் இப்படி வரேன். 2019 என்டிஏ கூட்டணி பர்சன்டேஜ்னா ரொம்ப கம்மி தான், ஒரு 30 உள்ள இருந்தாங்களா? 20 ரொம்ப கம்மி. டிஎம்கே கூட்டணி அது 52 நினைக்கிறேன். ஆமாம்,
இவங்க ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சாங்க. தேனி 2021 என்டிஏ பர்சன்டேஜ்னா 39. இவர்கள் 45. 6% வித்தியாசம். ஆமாம். 15 லட்சம் வாக்குகள் வித்தியாசம். 20 எப்படி 39 ஆச்சு? அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸ்டேட்டுக்கு வேற சென்ட்ரலுக்கு வரேன்ற போது மாறுது இல்லை. வாங்க 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 வாங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஸ்டேட்டு சென்ட்ரலுக்கு வரும்போது மாறுது. சென்ட்ரல் வரும்போது கம்மி பாயிண்ட்டு, கம்மி பர்சன்டேஜ் 20. ஸ்டேட்டு வரும்போது மாறுது. கரெக்டா? ஓகே. நம்ம அது வந்து நம்ம இருங்க நான் சொல்கிறேன். 2019 இருந்த அரசியல் சூழ்நிலைக்கும் இப்போதுக்கும் மாறுதல் இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். அப்படியும் ஓட்டு மாறும்ல. அதை தான் நானும் சொல்கிறேன். நான் மட்டும் நான் மாற்றியா சொல்கிறேன். 2019 20% அவ்வளோ எதிர்ப்பு. ஆனால் 2 வருஷத்துக்குள்ள 2021 19% ஏறிட்டாங்க. இதே கூட்டணி, அதே எடப்பாடி பழனிசாமி தான், அதே எல் முருகன் தான், அதே பாஜக தான், அதே இதுதான். எப்படி ஏற முடிஞ்சது? ஏங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ஸ்டேட் எலெக்ஷனும் வேறங்க. ஸ்டேட் எலெக்ஷனும் கொஞ்சம் கூடுதலாக வருங்க. மோடியோட எதிர்ப்பலே அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். எங்க 19 சரி, அப்போ 21 குறைஞ்சிச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, குறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்க முடியாது. எடப்பாடிக்கு ஆதரவுன்னு எடுத்துக்கலாம். மோடி வேற, எடப்பாடி வேற. ஏன் எடப்பாடிக்கு ஆதரவுன்னு எடுத்துக்கணும்? ஸ்டேட் எலெக்ஷனு, அசம்பிளி, இங்கே இவங்கள தான் டாமினேஷன் இருக்க போகுது. வந்தாச்சா? பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ரைட்டு. 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆமாம். மோடியுடைய எதிர்ப்பாளையில் ஒன்றும் இல்லாத பாஜக 11% வந்துச்சு. கரெக்டாக அப்படி வச்சுக்கலாமா? என்டிஏ கூட்டணி 18% வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லாத பாஜக மோடி எதிர்ப்பாளையில். ஒன்றும் இல்லாத அதிமுக 22% வந்துட்டாங்க. ரெண்டும் சேர்த்தா 40%. 2021 சட்டமன்ற 2019 பார்லிமெண்ட்டில் 20%. 2024 பார்லிமெண்ட்டில் 40%. மோடி எதிர்ப்பலை இல்லை. நீங்களாம் சொல்கிறீங்க மோடி எதிர்ப்பலை இருக்குன்னு. அப்படியே டபுள் ஆயிடுச்சா? இப்போ சட்டசபை தேர்தலில் இது எப்படி ஆகும்? நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா சார் சட்டசபை தேர்தல் வேறு, எடப்பாடிக்கு ஆதரவு இருக்கும், கூடுதலாக தான் சார் வரும். 20, 39 வந்தது காரணம் சட்டமன்ற தேர்தல் சார்னு. இப்போ நான் சொல்கிறேன் 40%. சட்டமன்றத்தில் எவ்வளோ வரும்? அதுவும் ஆன்டி இன்கம்பன்சி. ஏடிஎம்கே ஆட்சியை விட கடுமையான எதிர்ப்பு இப்போ இவங்கள்ட்ட இருக்குது. எதுக்குமே பதில் இல்லை இவங்கள்ட்ட. ரேஸ் நடத்துகிறாரு சென்னையில். அம்மா உணவகத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு ரேஸ் நடத்துகிறாரு. ரேஸ் யாராவது கேட்டாங்களா? அவர் துணை முதல்வர் உதயநிதியுடைய தனிப்பட்ட விருப்பத்தை தாண்டி வேறு யாராவது விரும்பினாங்களா ரேஸ் நடத்துகிறத? அவங்க அப்பா அதை பார்த்துட்டு தானே இருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த அரசுக்கு எதிரான விஷயங்கள். இப்போ சொல்லுங்கள், 40% எங்கே போவாங்க? இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அந்த பிளவுகள், அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து எதிரொலிக்கும்ல. என்ன பிளவுகள்? ஏன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிரிஞ்சு போயிட்டாரு, டிடிவி இருக்கு, விரட்டப்பட்டார். ஓபிஎஸ் விரட்டப்பட்டார் இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல சார், அவங்களுக்குன்னு ஆதரவு இருக்காங்கல்ல. எவ்வளோ பேர் இருக்காங்க? தென்மண்டலத்தில் 50 பொதுக்குழு உறுப்பினர்கள், 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவ்வளோதான். வேற அவங்க வந்து மக்கள் வந்து ஓபிஎஸ் ஆதரிக்கவே இல்லைன்றீங்க. ராமநாதபுரத்தில் ஜெயிச்சிருக்க வேண்டியதுன்னா ஏன் தேனியை விட்டு ராமநாதபுரத்துக்கு ஓடணும்? ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்கினார்ல. அது எப்படி வாங்கினாரு? என்டிஏ கூட்டணின்னே வச்சுக்கலாம். வச்சுக்கோங்க. இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஓட்டு இருக்கு. ஜெயிக்க வேண்டியது ஏன் ஜெயிக்கல? அதான் சொல்கிறேன், அவங்க வந்து அதிமுகவோட ஒன்றிணைஞ்சிருந்தா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றேன். அப்போ அதிமுக தானே பலம். இவரும் பலம்ன்ற கூடுதல் பலமாக இருக்கும். கூடுதல் பலம் தான். அதுக்காக தான் பேசுகிறாங்க. நீ தான் அம்மாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவேன்னு திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறிய. அப்போ தப்பு அவங்க பேரில் கிடையாது. இப்போ வரைக்கும் ஓபிஎஸ் வேணாம் நான் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னங்கிட்ட விரட்டி அடித்த ஓபிஎஸை எடப்பாடி சமாதானப்படுத்தி நாங்கள் ஏதாவது பார்த்து கொடுக்குறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இவங்க தானே ஓடுறாங்க. ஓபிஎஸ் ஒன்றும் அவ்வளோ பலம் வாய்ந்த தலைவர்லாம் கிடையாது. இன்னொன்று, தென் மாவட்டங்களில் அதிமுக பலம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் உருட்டு. ஓகே. ஏன்னா அந்த நேரத்தில் 2021 10.5% அந்நியர் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது ஒரு பெரிய பலகீனமாக பார்க்கப்பட்டது. இன்னொன்று, அந்த டைமில் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு எதிர்ப்பு அலை இருந்தது. இதில் ஓபிஎஸ் இருந்து தானே தோத்தாங்க. இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க ஓபிஎஸ் இல்லைன்னா இதுன்னு. ஓபிஎஸ் இருந்தே தோத்தாங்களா அங்கே? அது ஆன்டி இன்கம்பன்சின்னு வச்சுக்கலாம் சார். அதோட நிலைமை மோசமாக இருக்குல்ல. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இருக்குல்ல, இருக்கும் எல்லா கவர்மெண்ட் மேலேயும் இருக்கும். அப்போ ஈஸியாக அடிப்பாங்கல்ல. நான் இன்னொன்று வரேன். இந்த தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பலகீனமாக இருக்குது. இப்போது தென் மாவட்டங்களில் அதிமுக பலமாக இருந்தது, இப்படிலாம் உருட்டுவாங்க. 1991 அதிமுக ஆட்சிக்கு வந்த பொழுது திமுக 4 இடமோ 2 இடமோ தான். அப்போது திமுகவுக்கு வட மாவட்டங்களில் பலம், நகர்ப்புறங்களில் பலம். எங்கே போச்சு அதெல்லாம்? அது இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கெல்லாம் அந்த அனுதாபம்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ பாவம். 96 அதே அதிமுக படுதோல்வி, 4 தொகுதி தான். அப்போ எங்கே போச்சு? அப்போ திடீர்னு தென் மாவட்டம் முழுவதுமே ஜெயலலிதா மீது ஊழல் வழக்கு,
எவ்வளோ ஒரு விமர்சனம் எவ்வளோ இருந்துச்சு சார் இருந்தது. நான் சொல்லணும் தான் இல்லை, உங்களுக்கே நல்ல தெரியும். விஷயம். நான் உங்கள் வாயால் சொல்ல வச்சு சொல்ல வைக்கத்தான் நான் வர்றேன். ஓகே. ஆச்சா 2006 ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்துச்சு. மைனாரிட்டி 2011 ஒரு ஃபுல் திமுக 3வது இடத்துக்கு போச்சு. ஏன் அப்போ திமுகவுக்கு மற்ற இதெல்லாம் கிடைக்கல? எனக்கு 2011 மோசமான ஆட்சி நடத்துகிறாங்க. ஆமாம். அப்போ பார்த்தாலும் கரண்ட் நீங்கள் ஆட்சி எப்படி நடத்துறீங்கன்றதை பொறுத்து தான் வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கொங்கு மண்டலம், மத்திய மண்டலம்லாம் உங்களுக்கு ஆதரவு கூறுறதும். ஆனால் நீங்கள் சொன்னீங்க சார் 2011 அதிமுக மேலே இவ்வளோ பிளவு கிடையாது, ஒரே ஒரு ஜெயலலிதான்றவங்க அவங்க கீழே தலைமையில் நல்லா இயங்குச்சு. ஆனால் அந்த தலைமை இன்னைக்கு இருக்கான்றது இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? இன்னைக்கு எங்கே அங்கே பிளவு? யார் பிளவு சொல்லுங்கள். அதை தான் நான் கேட்குறேன். யார் பிளவுப்பட்டு போனா? யார் போனா சொல்லுங்கள் சார். முக்கிய சக்தியாக இருந்தவங்கள சார் யாருங்க போனா சொல்லுங்கள். நான் நான் மறைக்கிறேன்னா அவரை மட்டும் சொல்லாதீங்க, இவரை சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா. நான் ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் 2023 வெளியேற்றப்பட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் அவரால் தான் தொல்லையே கட்சிக்குள்ள. ஓபிஎஸ் ஒரு ஆளே கிடையாதுங்க. நான் வேணா கட்டுரை எழுதியிருக்கேன், போய் பாருங்க. அதுக்கப்புறம் அதிமுக எவ்வளோ தேர்தலில் ஜெயிச்சதுன்னு இருக்குல்ல, எதுவுமே ஜெயிக்கலையே. ஏன் தேர்தலில் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனை என்டிஏவை கூட்டி பாருங்க. பர்சன்டேஜே விட்டுருங்க சார், நான் சீட்டை பற்றி பேசுகிறேன். பர்சன்டேஜ் நான் பேசலை, சீட்டை பற்றி தான் நானும் பேசுகிறேன். ஒரு கட்சியை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. இங்கே நல்ல பலமான கூட்டணி அப்படியே தொடருது. இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. ஸ்ப்ளிட் ஆகி நிற்கிறதுனால உள்ளாட்சி தேர்தலையும் அடிபடுறாங்க. அதற்கு பிறகு பார்லிமெண்ட் தேர்தலையும் அடிபடுறாங்க. பார்லிமெண்ட் தேர்தலில் என்டிஏ ஏடிஎம்கேவையும் என்டிஏவையும் ஒன்றா கூட்டி பார்த்தா 13 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பர்சன்டேஜ்லாம் சொல்லல. இப்போ கூட ஓபிஎஸ் வந்து இணையறதா சொல்கிறாங்க. ஓகே, நான் இணைஞ்சா கூட இவரு சேர்க்க மாட்டேன். மாறாதீங்க. ஓகே, கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். 2024 எலெக்ஷனில் என்டிஏ வாங்கின வாக்குகளும் அதிமுக வாக்குகளையும் ஒன்றாக சேர்த்தால் இப்போ இருக்கிற என்டிஏ கூட்டணின்னு கொண்டு வந்தால் 13 இடங்கள் ஜெயிச்சிட்டாங்க. தருமபுரி, கோவை, கள்ளக்குறிச்சி, இது விருதுநகர்லேருந்து இந்த மாதிரி 13 இடங்கள் ஜெயித்து விட்டார்கள். ஆரம்பத்திலேருந்தே ஒன்றாக இருந்திருந்தால் 20 இடங்கள் கூட அடிச்சிருப்பாங்க. கூட்டணி விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னதே எடப்பாடி தானே. அப்போ அவர் மேலே தானே தப்பு. உங்களுக்கு என்ன பதில் வேணும்? இல்லை சார், பலம் பலகீனம் பற்றி பேசணுமா, இல்லை கூட்டணியில் இருந்து யார் வெளியே போனாங்கன்றதுக்கான பதில் வேணுமா? இல்லை சார், என்டிஏ வலிமையாக இருக்குன்றீங்க. என்டிஏ வலிமையை பற்றி பேசணுமா? அதான் அதை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் வேறு சப்ஜெக்ட் தாவுறீங்க. இல்லை சார், சப்ஜெக்ட்லேயே நிற்கணும். ஓகே. பலம் பலகீனம் பற்றி பேசணும்னா இந்த கூட்டணி தோத்துட்டே வந்தாங்கன்னு சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது இந்த கூட்டணி தோக்கலை, இந்த கூட்டணி பிரிஞ்சதுனால இவர்கள் ஜெயித்தார்கள். இப்போ இவர்கள் சேர்ந்துருக்காங்க. அது சேர்ந்தது பொறுக்க முடியாமல் இங்கே ஒரு இதுவே கிடையாது, பாஜக தான் இவர்களை கபலீகரம் செய்கிறார்கள்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு பாஜகக்கான சீட்டு கொடுக்கறதே அதிமுக தான். இங்கே கபலீகரம் இவங்க பண்ணுறாங்க. 60 சீட்டு நின்ன காங்கிரஸை 25 சீட்டு கொண்டு வந்தது. 15 சீட்டு நின்ன மற்ற கட்சிகளை 6 சீட்டில் முடக்குனது இவங்க. கபலீகரம் பண்ணது இவங்க. ஆனால் இவர்கள் சொல்கிறாங்க பாஜக வந்து அதிமுக கபலீகரம் வந்து பாஜக தான் இங்கே அப்படின்னு பாஜகவை முன்னிறுத்துகின்ற ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்க. ஆனால் நேற்று தன்னை அறியாமல் துணை முதல்வர் ஒத்துக்கிட்டாரு. தமிழ்நாட்டில் பெரிய எதிர்கட்சினா அதிமுக தான் ஒத்துக்கிட்டாரு. இதுதான் யதார்த்தம். அப்போ பாஜகவை இவர்கள் கபலீகரம் செய்துன்னா அண்ணாமலையை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொன்னீங்களே எடப்பாடி தான் வெளியே போனார்னு, அது கிடையாது. எடப்பாடியை வைத்து இது அண்ணாமலை வைத்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜெயலலிதாவை திட்ட வைக்கிறாங்க, அண்ணாவை திட்ட வைக்கிறாங்க, பல விஷயங்களில் முரண்பாட வைக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அண்ணாமலை கூட சேர்ந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. திமுக ஆதரவாக ஓபிஎஸ் பேசிகிட்டு இருக்காரு. டிடிவியை அதிமுக தான் டிடிவி கையில் தான் போகணும்னு அண்ணாமலை பேசுகிறாரு. இவ்வளோ பண்ணும்போது கூட்டணி கட்சின்ற முறையில் என்னங்க இப்படி கூட இருந்துகிட்டே பண்ணுறாருன்னு மேலே சொல்கிறாங்க. அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க 400 சீட் நம்ம ஜெயிச்சிட்டோம், அண்ணாமலை ஏதோ பண்ணிட்டோன்னு விட்டு வைக்கிறாங்க. அதனுடைய விளைவு கூட்டணியும் உடச்சிட்டு வராங்க. போய் தொலைங்க. எங்கள் கட்சி தலைவரே அவமானப்படுத்திட்டு நேற்று வந்து அண்ணாமலை 1 வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஜெயலலிதா பற்றி இவர் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, என் மனைவி அவரை விட 1000 மடங்கு மேலானவர், இவர் மனைவியை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு, நாங்கள் வேடிக்கை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை புனிதர் ஆகிட்டாரா சார்? ஏன்னா அண்ணாமலைக்கு எடப்பாடி புனிதர் ஆகிட்டார். அதான் கேட்குறேன். இப்போ அவரே சொல்கிறாரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சராகாமல் நான் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆமாம், அண்ணாமலை டபுள் ஸ்டாண்ட் எடுத்தார். டிஎம்கே அசைன்மெண்ட்டில் இயங்கினார். மேலேருந்து அந்த தோத்தாப்பர் தான் தெரிஞ்சு 15 சீட்டு போச்சே, ஒன்றா இருந்தால் ஜெயிச்சிருப்போமே. நமக்கு இங்கே பார்ட்னர் ஏடிஎம்கே தான், அதை கெடுத்தது அண்ணாமலை தான். அண்ணாமலை யார் அசைன்மெண்ட்டில் இயங்கினார் எல்லாமே எடுத்துட்டாங்க. 2-3 தடவை வான் பண்ணாங்க, கேட்கல. கடைசியாக இப்போ கூப்பிட்டு வச்சு ஒரே கொட்டு தொலைச்சிருவேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே இப்போ ஒழுங்காக இருந்துட்டு அண்ணன் எடப்பாடியை
முதலமைச்சர் ஆவார்னு பேசுகிறாரு. இங்கே யார் மாறினா, யார் வெளியில் போனது? தற்கூரின்னு பேசுனது யார்? அதே வாய் தானே இப்போ எடப்பாடின்னு பேசுது. என் மனைவி 1000 மடங்கு ஜெயலலிதாவோட இதுனாரு, தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னவர் தான் புரட்சி தலைவி அம்மான்னு பேசினார். அப்போ பிரச்சனைலாம் வெளியில இருந்து தான் அதிமுகவுக்கு பிரச்சனை உருவாக்கப்பட்டது. அதை மீறி இன்றைக்கும் ஸ்ட்ராங்கான ஏன் எடப்பாடி திட்டுறாங்க? அதிமுக ஓபிஎஸ் தலைமையில் இருந்தால் என்னைக்கோ கொண்டு போய் அடகு வச்சிருப்பாரு. செங்கோட்டையன் தலைமையில் இருந்தால் முடிஞ்சிருக்கும் கதை. எடப்பாடி தலைமையில் இருக்கிறனால ஒன்றும் பண்ணவே முடியல. 22% அந்த ரெட்டையிலுக்கான வாக்கு அப்படியே நிற்கிது. இன்னும் ஸ்ட்ராங்காக நின்று மறுபடியும் திமுக எதிராக ஒரு ஸ்ட்ராங்காக அணி அமையுது. இந்த அணி ஜெயிக்குன்ற மாதிரி போகுது. அப்போ எடப்பாடி அடித்தாதான் இதாகும். நமக்கு வெறும் தொல்லை. ஜெயலலிதாவோட முடிஞ்சுன்னு பார்த்தா இந்த ஆள் வந்து நின்ட்டானே அப்படின்ற கோவம் தான் எடப்பாடி அடிக்கிறாங்க. சரி, இந்த வாட்டியும் தோத்துட்டாருண்ணா ஒரு பேச்சுக்கு. அதை பற்றி நமக்கு என்ன? இல்லை அதை அதை பத்தி பற்றி நமக்கு நம்மளோட என்ன? நிலைமை என்ன எப்படி இருக்கும் அவருடைய அதிமுக ஸ்போக்ஸ் பர்சனாக நான் இல்லை கேட்குறேன், உங்களோட வியூவை கேட்குறேன். என்னுடைய வியூ கிளியராக இருக்குது. இந்த வாட்டி தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இருக்குது. வாய்ப்பே இல்லை. ஆமாம், ஏதாவது தப்பு பண்ணி தோத்தாருன்னா ஏடிஎம்கே செதறும். மேலும் மேலும் இல்லை, ஏடிஎம்கே செதறும். சரி, தோத்துனா யார் ஜெயிப்பா நீங்கள் சொல்லுங்கள். இந்த திமுக கூட்டணி வலுவா எப்படி இருக்கிறதா வலுவா சொல்றாங்க. இருக்குது? எங்கே வலுவா இருக்குது? கூட்டணி வலுவா இருக்கு, அவங்களுக்கான கூட்டணி எங்கே வலுவா இருக்குது? திருநாவுக்கரசு திருமா தனியாக புலம்பிட்டு இருக்காரு. காங்கிரஸ் என்ன பிரச்சனை நீங்கள் தான் இப்போ வந்து ஆரம்பத்திலே கேட்டீங்க. இல்லை அவங்க தான் சொல்லிட்டாங்களே திமுக கூட தான் கூட்டணி உறுதியாக அன்னைக்கு கூட சொன்னாங்க, போன மாதமும் சொன்னாங்க. மறுபடியும் ஏன் பேசிகிட்டு இருக்கிறாங்க? இன்ன வரைக்கும் ஒரு அஃபிஷியலாக வெளியே வரல. வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பத்தி அஃபிஷியலாக வெளியில் வரலன்னா அப்போ இவர் பேசுறது மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசிட்டு போகிறாரு. அது என்னது? ஜோதிமணி சொல்லுது, அதுக்கு என்னது அர்த்தம்? கூட்டணிக்குள்ள பல சலசலப்பு இருக்க தான் செய்யும். அப்போ அது கூட்டணி வந்து பலமாக இருக்குன்னு பிளவாயிருச்சு, நம்ம வந்து முடிவுக்கு வர முடியாது. இது அதிமுகவுக்கும் பொருந்தோம்ல. அதிமுகவுக்கு மட்டும் ஒரு நியாயம், உனக்கு வந்தா ரத்தம், எங்க சார்? மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அது கட்சிக்குள்ளே பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? திமுகக்குள்ள அதிமுக மாதிரி பிரச்சனை இல்லை. திமுகக்குள்ள பிரச்சனை இல்லையா? பிடிஆர் எதுக்கு அமைச்சர் பதவியில் தூக்குனாங்க? அது பெரிய அது ஒரு ஆடியோ அது பிரச்சனை ஒரு எடுத்துக்கலாம். துன்பியல் சம்பவம், விட்டுடலாமா? அது மொத்தம் அவருக்கு ஒரு விளையாக்க கொடுத்துருக்காங்கல்ல, ஐடி மினிஸ்டர் இருக்காரு. இன்னைக்கும் கேஎன் நேருக்கும் அன்பில் மகேஷுக்கும் ஒத்து போதா? உள்ள பிரச்சனை கேஎன் நேருக்கும் சேகர் பாபுக்கும் ஒத்து போதா? சேகர் பாபுக்கும் மா சுப்பிரமணியத்துக்கும் ஒத்து போதா? ஏதாவது பேசுறீங்களா வெளியே? நல்லா இருக்குது அவங்க நியாயம். உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னியா? நீங்கள் சொன்ன ஏதாவது ஒன்று நடந்திருக்கு அதிமுகவில்? கேட்டால் எப்போ கேட்டாலும் சார் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. யார் போனா? ஓபிஎஸ். வேறு யார்? சசிகலா, டிடிவி. வேறு யாராவது புதுசாக சொல்லுங்கன்னா செங்கோட்டையன். எவ்வளோ பேர் போனால்? 230 பேர் கூட போனாங்க, அவ்வளோதான். வேறு இரும்பு கோட்டை மாதிரி இதுங்க. நீங்கள் யார் எதாவது அசைக்க முடியுதா? அவர் சொன்னார்ல, ஈரோட்டில் பல முன்னாள் அமைச்சர்கள் யாராவது வந்தாங்களா? இனிமே வருவாங்க, அப்படி எடுத்துக்கலாம்ல. நீங்கள் யார் தாவேகா ஸ்போக்ஸ் பர்சனா? நீங்கள் இல்லை இல்லை இல்லை, நான் கேட்குறது போய் சொல்லுங்கள், வந்தாங்களா? இல்லை இது வரைக்கும் வரல. அப்போ சொன்னது எதாவது நடந்ததா? அவ்வளோதான். பொறுத்து இருந்து பார்ப்போம், யார் யார் இணைவாங்க, யார் யார் இணையலன்ட்டு. ஆனால் அரசியல் பற்றி பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி.